வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ள சப்த விடங்க தலங்களுள் ஒன்றான திருவாய்மூர் என்ற திருத்தலத்தை பற்றிதான். சமயக்குறவர்கள் நால்வருள் திருநாவுக்கரசு சுவாமிகள் மற்றும் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற திருஸ்தலம். திருவாய்மூர் என்னும் இத்திருத்தலம் சப்த விடங்க தலங்களுள் முதன்மை பெற்று விளங்குகிறது. இத்தலம் நாகப்பட்டினத்திலிருந்து சுமார் 29 கிலோமீட்டர் தூரத்திலும், திருவாரூரில் இருந்து சுமார் 28 கிலோமீட்டர் தூரத்திலும், திருக்குவளையில் இருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது. நீர்வளம் மிகுந்த செந்நெற்பயிர் விளையும் சோலைகளுக்கு நடுவில் இத்திருத்தலம் கிழக்கு நோக்கி 3 நிலைகளுடன் அமைந்துள்ளது. இங்கு நவகிரகங்கள் எல்லாம் ஒரே வரிசையில் அமைந்துள்ள சிறப்பை பெற்றது இத்தலம். இத்தலத்து மூலவர் திருவாய்மூர்நாதர் இங்கு லிங்க வடிவில் எழுந்தருளியுள்ளார். லிங்கம் என்பது காணும் உருவத்திற்கும் காணாத அருவத்திற்கும் அடையாளமாக இருப்பது. இத்திருக்கோவிலின் முன்புறம் வெண்தாமரை தடாகம் திருக்குளமும், திருக்குளக்கரையில் திருக்குல விநாயகர் மற்றும் அரசமரத்தடி விநாயகர் கோவிலும் அமையப்பெற்றுள்ளது. இத்திருக்கோவிலுக்கு எதிரில் அமைந்துள்ள திருக்குளம் சகல பாவத்தினையும் போக்க வல்லது. பிரம்மன் முதலான தேவர்கள் தாரகாசுரனுக்கு பயந்து பறவை ரூபம் எடுத்து சஞ்சரிக்கையில் இத்தலத்திற்கு வந்து இத்தீர்த்தத்தில் நீராடி பெருமானை வழிபட்டு பாவம் நீங்க பெற்ற பெருமையுடையது. ஆதலால் இது பாவமேக பிரசண்ட தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இத்திருத்தலத்தின் பெருமைகள் என்னவென்றால், இங்கு திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் பதிகம் பாடியுள்ளனர். சப்தவிடங்க தலங்களுள் ஒன்றான இத்தலத்தில் தியாகராஜர் நீலவிடங்கர் என்னும் பெயரில் காட்சி தருகிறார். சூரிய பகவான் இங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி பெருமானை வழிபட்டதால் சூரிய தீர்த்தம் என பெயர் பெற்றது. இதனால் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் 12, 13ஆம் நாட்களில் சூரிய பகவான் பெருமானையும் அம்மையையும் வழிபடும் அருங்காட்சியை இன்றும் இத்தலத்தில் காணலாம். இந்நிகழ்ச்சியே சூரிய பூஜையாக ஆண்டுதோறும் இத்திருக்கோவிலில் நடைபெற்று வருகிறது. பிரம்மனும் இந்திரனும் இத்தலத்தில் வழிபாடு செய்தனர் என்பதற்கு கல்வெட்டுக்கள் சான்றுகளாய் அமைந்துள்ளன. இத்தலத்தில் வடக்கு முகம் பார்த்து அமைந்துள்ள காவல் தெய்வம் ஸ்ரீ துர்காம்பிகையை ராககால வேளையில் பூஜிப்பதால் திருமணம் கைகூடி குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது கண்கூடு. தென்திசை நோக்கி வீற்றிருக்கும் 3 குரு அமைந்துள்ள இத்தலத்தில் அப்பர் சுவாமிகளுக்கும் ஞானசம்பந்த சுவாமிக்கும் இறைவன் விண்ணிடை தோன்றி ஆடற்காட்சி நல்கினார். இத்தலத்தின் தல விருட்சம் பலாமரமாகும். இத்தலத்தில் மரகதலிங்கம் உண்டு. இங்கு முயலகனது தலையில் நடராஜர் திருவடி பதித்துள்ள சிறப்பினையும், ரிடபத்தின் மீது அமர்ந்துள்ள தட்சிணாமூர்த்தியும், பேய்கோலம் கொண்ட காரைக்கால் அம்மையார் கையில் தாளங்களுடன் காட்சியளிப்பதும் சிறப்பானதாகும். காசிக்கு இணையான அஷ்ட பைரவர்கள் அமைந்துள்ள சிறப்பான தலம் இந்த திருவாய்மூர் என்னும் திருத்தலம். இங்கு ஆனந்த பைரவர், அகோர பைரவர், உத்தண்ட பைரவர், பால பைரவர், பாதாள பைரவர், ஈஸ்வர பைரவர், கால பைரவர், ஈசான பைரவர் முதலான அஷ்ட பைரவர்கள் அமைந்துள்ளது சிறப்பானதாகும். ஒவ்வொரு சித்திரை மாதம் 1ஆம் வெள்ளிக்கிழமை பைரவருக்கு ஜெயந்தன் பூஜை நடைபெறும். பைரவரின் அருளால் சாபம் நீங்க பெற்ற இந்திரன் மகன் ஜெயந்தன், பெருமானே, யார் உன்னை சித்திரை முதல் வெள்ளியில் வழிபடுகிறார்களோ அவர்களது வேண்டலை நிறைவேற்றி நல்லருளும் புத்திர பேரும் தந்தருள வேண்டும் என வேண்டினான். பைரவரும் அவ்வாறே அருள் புரிந்தார். அன்றிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் முதல் வெள்ளியன்று ஜெயந்தன் பூஜை நடைபெற்று வருகிறது. இங்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் பைரவருக்கு ருத்ராபிஷேகமோ அல்லது விபூதி அபிஷேகமோ செய்து வடமாலை சாற்றி சகஸ்ரநாம அர்ச்சனை செய்தால் தோஷங்களின் காரணமாக தடைப்பட்ட திருமணம் கைகூடும் என்பது உண்மை. வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் வில்வ இலைகளாலும் வாச மலர்களாலும் சகஸ்ரநாம அர்ச்சனை செய்தால் வறுமை நீங்கி வளம் பெருகும் என்பது உண்மை. இங்கு சனிக்கிழமைகளில் சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து பைரவரை வழிபட்டால் 7.5 சனி மற்றும் அஷ்டமத்து சனி மூலம் வரும் தொல்லைகள் நீங்கும் என்று கூறப்படுகிறது. சூரியனின் மகன் சனீஸ்வரன் தன்னுடைய அண்ணன் யமதர்மனால் அலட்சியப்படுத்தப்பட்டு
கௌரவம் இழந்தபோது அவருடைய தாயார் சாயாதேவியின் அறிவுரைப்படி பைரவரை வழிபட்டு நவகிரகங்களில் ஒருவராக பதவி பெற்றார். பைரவருக்கு ஜவ்வாது, புணுகு சாற்றி, நெய், பொங்கல், தேன் முதலியவற்றை படைத்து சகஸ்ரநாம அர்ச்சனை செய்தால் பகையை வெல்லலாம் என்றும், வெள்ளை துணியில் மிளகு கட்டி அகல் விளக்கில் வைத்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பைரவருக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்தால் இழந்த சொத்துக்கள் திரும்ப கிடைக்கும் என்றும், பைரவருக்கு 9 சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து தயிர், அன்னம், பாலாடை, தேங்காய், தேன் முதலியவற்றை படைத்து வழிபட்டால் வியாபார அபிவிருத்தி அடையலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இனி இத்திருத்தலத்தில் தியாகேசர் எப்படி எழுந்தருளினார் என்பதை பற்றி பார்க்கலாம். முசுகுந்த சக்கரவர்த்தி என்னும் சோழ மன்னன் திருவாரூரை தலைநகரமாக கொண்டு நல்லாட்சி புரிந்தவன். தலை சிறந்த சிவபக்தன். நாட்டின் மீதும் தம் மக்களின் மீதும் பேரன்பு கொண்டவன். ஆற்றல் மிக்கவன். இவன் தன் முற்பிறப்பில் கைலையில் மனித உருவில் மாற்றுமுகமாக இருந்து சிவபெருமானை பூஜித்து இறைவன் ஆணைப்படி அவதரித்தவன். சர்வ வல்லமை படைத்தவன். ஒரு முறை வலன் என்னும் அசுரன் வானுலகில் தேவர்களை வன்மையாக எதிர்த்த போது அசுரர்களை சமாளிக்க இயலாத இந்திரன் சிவபெருமானிடம் தஞ்சமடைந்து முறையிட்டான். சிவபெருமானின் அருளினால் திருவாரூரை தலைநகராக கொண்டு ஆட்சி புரியும் முசுகுந்த சக்கரவர்த்தியின் உதவி பெற்று போரில் வெற்றியடைய வழி செய்தார். இந்திரனும் வாலாசுரனை வென்று போரில் வெற்றியடைய உதவி புரிந்த முசுகுந்த சக்கரவர்த்திக்கு பரிசாக்க மனங்கொண்டு நீ விரும்பியதை கேள் என்றார். முசுகுந்தனும் சிவபிரானின் மீது கொண்ட பற்றினால் நீ வழிபடும் தியாகேசனை தருக என கூறினான். இந்திரன் அதை கேட்டு செய்வதறியாது திகைத்து போனான். இம்மூர்த்தியை திருமால் எனக்கு தந்தார், அதனால் அவரது இசைவு பெற்றுதான் உனக்கு தர இயலும் என கூறி அவரிடம் இசைவு பெற்று தியாகராஜரை போன்று மேலும் 6 திருவுருவங்களை வடிவமைத்து முசுகுந்தனிடம் காட்டினான். சிவபெருமான் முசுகுந்தனின் மனதில் தோன்றி இந்திரன் வழிபட்ட தியாகேசரை அடையாளம் காட்டினார். மன்னனும் உண்மையான திருவுருவை திருவருளால் அறிந்து கேட்கவே இந்திரன் செய்வதறியாது திகைத்து போனான். பின்னர் 7 தியாகேசரையும் முசுகுந்தனிடம் கொடுத்து அவற்றினை தென்னாட்டில் 7 சிவத்தலங்களில் பிரதிஷ்டை செய்து பூஜிக்க வேண்டினான். இந்திரனின் ஆணைப்படி முசுகுந்தன் 7 தியாகேசரையும் திருவாய்மூர், திருநள்ளாறு, திருக்குவளை, திருவாரூர், திருக்காரவாசல், வேதாரண்யம், நாகப்பட்டினம் முதலிய 7 சிவத்தலங்களில் பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்வித்தான். இந்த 7 தலங்கள்தான் சப்தவிடங்க தலங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இத்திருத்தலத்தில் வீற்றிருக்கும் மூலவரின் பெயர் வாய்மூர் நாதர் என்றும் வேதாரண்யேஸ்வரர் என்றும் தேவியார் பெயர் பாலினும் நன்மொழியார் என்றும் அழைக்கப்படுகிறது. இங்கு வந்து இந்த அஷ்ட பைரவர்களுக்கு விளக்கேற்றி வணங்கி சென்றால் திருமணம் நடைபெறாதவர்களுக்கு திருமணம் கைகூடும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், வியாபாரம் பெருகும், செய்வினைகள் முறியடிக்கப்படும், உடம்பில் உள்ள பிணிகள் நீங்கும், இழந்த சொத்துக்கள் மீண்டும் கிடைக்கும், பகைமை நீங்கும் மற்றும் சகல பாவங்களும் நம்மை விட்டு அகலும் என்று சொல்லப்படுகிறது. 5000 வருட பழமையான இக்கோவிலுக்கு அனைவரும் ஒரு முறை வாருங்கள். இங்கு எழுந்தருளிருக்கும் திருவாய்மூர் நாதரையும் அம்பாள் பாலினும் நன்மொழியாரையும் நீலவிடங்கராக காட்சியளிக்கும் தியாகராஜ பெருமானையும் மற்றும் அஷ்ட பைரவர்களையும் வணங்கி செல்லுங்கள். பாப விமோசனம் பெறுங்கள். ஓம் நம சிவாய.